டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ ஆஸ்பிரண்ட், ஸோ புதுசாக படிக்க வரவங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஓகேவா? ஸோ புதுசாக வரவங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, நாம் எப்படி வந்து ப்ரிப்ரேஷனை போடுறது, இன்னும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு 70 டேஸ்க்குள்ளே ஒரு சிலபஸை எப்படி வந்து நான் புதுசாக படிக்க தொடங்கினாலும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, கம்ப்ளீட் பண்ணி கட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 120 ப்ளஸ் மார்க் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ நான் அதுக்கான ஒரு சில ஐடியாஸை நான் கொடுக்குறேன். கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. புது ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி நான் ஒரு 2 முன்னாடி எழுதியிருக்கேன், ஸோ இல்லை எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இதில் எதுனா ஒரு சில விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், புது ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் பற்றின ஒரு பேசிக் நாலேஜ். பேசிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸாமில் என்னென்ன படிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நாம் படிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஒரு 4 விஷயத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய சிலபஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் விஷயம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இது வந்து பார்த்தோன்னா 10th பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டுக்குமே இது காமன். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. 4 விஷயத்தில் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 50 மார்க்ஸுக்கு எக்ஸாம். ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதில் 30 எம்சிக்யூ. ஸோ 30 எம்சிக்யூவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 50 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. 30 எம்சிக்யூக்கு எப்படி 50 மார்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு 1ஆவதுலேருந்து 20ஆவது கொஷின் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 மார்க்காக கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 40 மார்க் வந்துடும். மீதி 21ஆவதுலேருந்து 30ஆவது கொஷின் வரைக்கும். ஸோ இந்த 10 மார்க் வந்து இந்த 10 கொஷின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 மார்க்காக கன்சிடர் பண்ணி 10 மார்க் போடுறாங்க. அப்போது ஓவராலாக என்ன ஆகிடும் அப்படின்னா 40 + 10 50 மார்க். அப்போது இந்த 50 மார்க்கில் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 20 மார்க் எடுக்கணும். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய மேஜர் பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து ரிசல்ட்டில் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட் விஷயம். எல்லா பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டுக்குமே இது கம்பல்சரி. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் வேணாருங்க, தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் காமன். இதில் 20 மார்க்கு நம்ம வந்து கம்பல்சரி எடுக்கணும். இதுக்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம 20 மார்க் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை வேணால் நான் வந்து ஃப்யூச்சரில் சொல்லி கொடுத்துறேன். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர். ஸோ மேஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 110 மார்க். அப்போ 110 எம்சிக்யூஸ். அந்த 110 எம்சிக்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வேணாலும் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் 110 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய கட் ஆஃப் லெவலும் இருக்கும். அப்போது இது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மேஜரில் இருக்கிற உங்களுக்கான சிலபஸ் 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 யூனிட்டோட சிலபஸை நீங்கள் வந்து படிக்கணும். அதே மாதிரி மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழ், ஸோ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 110 மார்க் வரும். ஸோ அந்த 110 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டாக இருக்கும். அதுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்தது தேர்டு வந்து என்ன அப்படின்னா எஜுகேஷன். ஸோ அடுத்தது நீங்கள் வந்து இந்த சிலபஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்.
இந்த டிஆர்பியோட வெப்சைட்டில் இருக்கும். எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து சைக்காலஜின்னு சொல்கிறீங்க. இது வந்து சைக்காலஜி கிடையாது. இதனுடைய சிலபஸ் பேர் வந்து என்ன அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஜுகேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்குது. ஆக்சுவலாக 10 யூனிட்லேருந்து 30 மார்க் வரும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய மேஜர், அதுக்கப்புறம் இந்த இடமா தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து 30 மார்க் இருக்குது. மேஜரில் நீங்கள் எவ்வளோ மார்க் விடுறீங்களோ அந்த மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் புது சிலபஸ் படிக்கணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு இதுக்கு சிலபஸ் மாறிடுச்சுன்னே ஒன்றும் தெரியல. டிஆர்பியோட வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2025-26க்கான நியூ சிலபஸ் நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த சிலபஸை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பழசில் 8 யூனிட் இருக்கும். இப்போ 10 யூனிட்டாக மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து சப்போஸ் பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி எதனா புக்கு நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு சில டாபிக் வேணால் நீங்கள் படிங்க. பட் மெஜாரிட்டி டாபிக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக நிறைய இன்புட் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க, இங்கிலீஷ் மேஜர் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நான் வந்து இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை படிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வேணால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து புக்கு லான்ச் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுடைய அகாடமிலேருந்து எஜுகேஷன் புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து எங்கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொஷின் பேப்பர் ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பைலிங்குவலில் இருக்கவே இருக்காது. அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் தமிழில் இருக்கும். இதே நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும். ப்ளஸ் ஜிகேவுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பைலிங்குவல். நீங்கள் மேஜர் மேக்ஸாக இருக்கலாம், இல்லை சயின்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும், கொஷின் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். பட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே லாங்குவேஜ் தான். 150 கொஷினுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். எக்ஸப்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதிலிருந்து தான் ஒரு 30 மார்க் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. இது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா படிக்க வேண்டாம். ஸோ 3 விஷயம் பார்த்துட்டோம். 4வது விஷயம் ஆக்சுவலாக ஜிகே அப்படின்வாங்க. ஜிகேவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புது சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 10 யூனிட் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 10 மார்க்ஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த 10 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா இதுக்கு எஃபர்ட் போடுங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து விட்டுட்டு மற்ற ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேஜர், அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து டிக் பண்ணுறத பேஸ் பண்ணி கூட மேபி நம்மளுக்கு என்ன ஆகலாம், ஒரு 4-5 கொஷின் ரைட் ஆகலாம். நம்ம படிச்சுட்டு போனாலும் அதே கொஷின் தான் ரைட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இன்புட் பண்ணியிருப்பாங்க, ஜிகே கரண்ட் அஃபேர்ஸு, அதே மாதிரி பொலிட்டிக்கல், ஸோ நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரி, அது மாதிரி வந்து நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதை உங்களால் முடியும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி இதை படிங்க. இல்லைனா மை சஜஷன் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறவங்க, ஒன்றுமே தெரியாது எனக்கு, நான் இப்போ தான் வந்து இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அடுத்தது இதுக்கு மேலே இது தெரிஞ்சுக்கின பிறகு எப்படி படிக்கிறது, ஸோ சிலபஸ் எப்படி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும், ஒரு 120+ மார்க்கை எப்படி எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போது எக்ஸாம் டியூரேஷனுக்கும் நம்மளுக்கும் இப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஒரு 70 டேஸாக அதை வந்து நான் டிவைட் பண்ணி நீங்கள் இங்கங்கே ஒரு டாபிக் படிங்க அப்படின்னு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு கிளியர் கைடன்ஸ் நான் ரெகுலராகவே நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கு வந்து சேம் இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி அதுக்குமே ஒரு 60 to 70 டேஸ் பிளான் போட்டு ரெகுலராக நம்ம என்னென்ன டாப்பிக்கை படித்தா
நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் ஐடியாஸ் கொடுக்குறேன். இப்போது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த எக்ஸாம் ஃபாலோவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மற்ற டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 70 டேஸ் பிளான் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ 70 டேஸ் பிளான் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி ஐடியா பண்ணணும். ஐடியா பண்ணுறது மட்டுமே போதாது. ஐடியா பண்ண பிறகு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். கரெக்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியலை கையில் வச்சு படிக்கணும். ஏன்னா தோணும் எனக்கு ஒரு மெட்டீரியல் கிடச்சிச்சு, என் ஃப்ரெண்டு ஒரு 2-3 பிடிஎஃப் அனுப்பிச்சாங்க, நான் அதை வச்சு படிக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் கையில் வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கான மார்க் நீங்கள் எடுக்கலாம். நான் இப்போ சொல்கிற மாதிரி 120 இல்லை, அதுக்கு மேலே கூட நீங்கள் எடுக்கலாம். அதுவே சும்மா நானும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸ்கூல் புக்கு நான் படித்தேன், ஒன்லைனரில் எனக்கு மெட்டீரியல் கிடச்சிச்சு நான் அதை படித்தேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நல்ல காம்படிட்டர் அதிகமாக இருக்கிற ஒரு இடம். நிறைய நாலேஜ் உள்ள பர்சன்ஸுங்க கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்படிஷனில் எடுத்துக்க போகிறோம். அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து ரெடி ஆகிக்கணுமே. ஏன்னா தோணலாம் ரெடி ஆகக்கூடாது இந்த எக்ஸாமுக்கு. ஒரு வாட்டி கால் ஃபார் விட்டுட்டிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ். ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த எக்ஸாம் கால் ஃபார் ஆகாது. வேக்கன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. 2 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ காம்படிட்டர் வருவாங்கன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கால் ஃபார் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கான இன்புட்டை போட்டு அப்போவே வேலை வாங்குற ஐடியாவை பாருங்கள். ஸோ இப்போது ஒரு 120 மார்க்குக்கு நீங்கள் எடுக்கணும், ஒரு 120+ மார்க் நீங்கள் எடுக்கணும் ஐடியா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட். நாம் 120 மார்க்கை நம்ம வந்து எடுக்கணும்னு ஐடியா பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ பத்தாது. ஏன் அப்படின்னா மார்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஹை லெவலில் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்களோ அப்போது உங்களுடைய ஸ்டடி ஹவரும் ஹை லெவலில் இருக்கணும். ஸோ நாம் நம்மளுக்கு மார்க்கு மட்டும் இவ்வளோ வந்துடணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது. அப்போ நம்ம படிக்கிற நேரமும் அதிகமாக்கணும். டாப்பிக்கை மற்றவங்களை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நாம் எப்படி வந்து வேகமாக முடிக்கிறோம், எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணால் மார்க்கை அதிகமாக நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த விஷயம் எல்லாமே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட மெட்டீரியல் இல்லையா, என்ன மேஜரில் மெட்டீரியல் எங்கே கிடைக்குதோ, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக எங்கிட்ட வாங்கிக்கோங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எங்கே மெட்டீரியல் கிடைக்குதோ அங்கே போய் நீங்கள் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு நல்ல ரிவிஷனை கொடுக்கும். ஒரு 120+ மார்க் நீங்கள் எடுக்கணும்னு ஐடியா பண்ணிட்டா மட்டும் போதாது, அதுக்கான முயற்சியும் எடுக்கணும். ஸோ நம்ம என்னென்ன விஷயத்த பண்ணால் அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுக்கான எல்லா இன்புட்டுமே நீங்கள் போடணும். அப்போது ஒரு 120 மார்க் எடுக்கிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு 8 மணி நேரம் படித்தா தான் நம்மளுடைய சிலபஸ் அதிகமாக நம்ம வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷனும் போட்டு இவ்வளோ மார்க் எடுக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதா? அப்போ நீங்கள் 8 மணி நேரம் தான் படிக்கணும். அப்போ நீங்கள் 5 மணி நேரம் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மார்க் உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் அப்படின்னா. ஸோ அப்போது மார்க்கு நீங்கள் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி ஹவர்ஸும் அதிகமாக எடுக்கணும், ப்ராக்டிஸ் நீங்கள் அதிகமாக எடுக்கணும், நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து கரண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்னென்ன அப்டேஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்றதுல நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் சொல்கிறாங்க நம்மளுக்கு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் தான் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, இன்னும் நம்மளுக்கு தெரியல. அப்போ எக்ஸாம் டேட் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடனே ஆல்டர்னேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்னென்ன இன்னும் படிக்கலை, என்னென்ன படிக்க வேண்டியது இருக்குது எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து அரேஞ்ச் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க் நீங்கள் எதிர்மார்க் கிடைக்கும். இது நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும், புதுசாக நான் இப்போ தான் நான் படிக்க போகிறேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் தான் இருக்கேன், இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நம்மளுடைய டைம் இன்புட் போகிறத பொறுத்து தான் உங்களுடைய மார்க்கு டிசைட் ஆகும். ஸோ நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த 70 டேஸ் பிளான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ரெகுலராக போடுறேன் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்தந்த டேஸில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 100% சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றத
ஒரு ஒரு 50 நாள் முடியும் போது நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து இந்த 70 டேஸ் பிளானை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணேன், நான் என்னுடைய கம்ப்ளீட் சிலபஸை நான் முடித்தேன் அப்படின்றது அன்றைக்கி தெரியும். எஜுகேஷனுக்கும் அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கெடியூல் போடுறேன். ஒரு கிளாஸ் போய்கிட்டு தான் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணணும்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன விஷயம் நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதான் ஒரு சில ஐடியாஸை நான் கொடுத்துட்டே வரேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணி நல்ல மார்க்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். மெஸ்மரைஸ் அகாடமி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான். எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, மேக்ஸுக்கெல்லாம் இது மாதிரி வந்து கைடன்ஸ் கொடுக்க மாட்டிங்களா, சயின்ஸுக்கு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்லாம். ஸோ நாம் கொடுக்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். மற்ற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எஜுகேஷன் மெத்தடாலஜி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு காமன் தான். எஜுகேஷன் மெத்தடாலஜி எப்படி படிக்கணும், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் என்னென்ன இன்புட் போடணும், என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் சொல்கிற மாதிரி எஜுகேஷனுக்கும் தெளிவாக ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி மெட்டீரியலும் நான் ரெடி பண்ணி தரேன். அதே மாதிரி ஸ்டடி பிளானும் நான் போட்டு தரேன், எப்படிலாம் மார்க் எடுக்கலான்ட்டு. ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. படிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன ஐடியாஸ் வேணுன்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.